ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்ன சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஒரு திங்ஸை தொலைச்சிட்டு நம்ம தேடிட்டு இருக்கும் போது எங்க வச்சிருந்தேன், இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை திஸ் இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார். ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்படின்னா தேடிட்டு இருந்தேன். திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது. நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? அதாவது நம்ம தயங்கி ஒருத்தர்கிட்ட கேட்போம் இல்லையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, அத கேன் ஐ ஆஸ்க் மீ எ கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். இதை உங்களிடம் குறிப்பிட மறந்துவிட்டேன், ஆனா இது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. இல்ல வந்து ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட் சொல்லும் போது இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றத ஐ forgot to mention it to you. நான் உன்னுடன் இருக்க வேண்டும், இந்த சுச்சுவேஷன்ல நான் கண்டிப்பா உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றத ஐ நீட் டு பி வித் யூ. ஐ நீட் டு பி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட் டு பி வித் யூ அப்படின்னா நான் உங்க கூட இருந்தாகணும், இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ், நான் ஒருபோதும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதாவது நான் எப்பவுமே நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, நான் ஒரு நாளும் அந்த மாதிரி செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத ஐ நெவர் டூ சச் திங்ஸ் லைக் தட். ஐ நெவர் டூ திங்ஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். ஐ நெவர் டூ சச் திங்ஸ் லைக் தட் அப்படின்னா நான் அந்த மாதிரி எந்த இதுவும் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. எவ்வளவு கொடுத்தாலும் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. நான் உங்களை தொந்தரவு செய்யறேனா? am I disturbing you அப்படின்னு கேட்கலாம். am I disturbing you அப்படின்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா, தொந்தரவு செய்யறேனா, அந்த மாதிரி கேட்கறத am I disturbing you. எப்பவுமே கொஸ்டின் கேட்கும் போது ஆர் ஆம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டுக்கணும், ஓகேங்களா? மறைக்க எதுவும் இல்லை. there is nothing to hide. there is nothingனா எதுவும் இல்லை. to hideனா மறைக்க. there is nothing to hide அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன எப்போதும் புரிந்து கொள்ள மாட்டாய். இது எப்படி சொல்லலாம்? ஒரு கப்பல்ஸ்குள்ள சண்டை வருது, நீ என்னை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ. யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னா நீ எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன், என்னை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேன் இப்படி சொல்றத யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அடுத்தது, யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்ல வேற யாராச்சும் நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லும் போது நீங்க இப்போ போறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் இப்போது செல்கிறீர்களா, இப்போ கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்கறத ஆர் யூ கோயிங் நவ். ஆர் யூ கோயிங் நவ் அப்படின்னா நீங்க இப்போ போறீங்களா அப்படின்னு கேட்கறத ஆர் யூ கோயிங் நவ் அப்படின்னு சொல்லலாம். விமான நிலையத்திற்கு எவ்வளவு தூரம், அதாவது ஏர்போர்ட் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ட்டு டாக்ஸிக்காரங்கள இல்ல வந்து ஏதாச்சும் கெஸ்ட்டை வந்து நம்ம இது கேட்போம் இல்லையா? அப்போ ஹவு ஃபேர் இஸ் இட் டு ஏர்போர்ட், ஹவு ஃபேர் இஸ் டு ஏர்போர்ட் அப்படின்னு கேட்கலாம். ஹவு ஃபேர்னம்னா எவ்வளோ தூரம், ஹவு ஃபார் ஃபேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃபேர்னு தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் ஹவு ஃபார் இஸ் இட் டு ஏர்போர்ட் அப்படிதான் கரெக்ட். அப்படின்னா என்னன்னா எவ்வளோ தூரம் இருக்கு இங்க இருந்து ஏர்போர்ட் அப்படின்னு கேட்கறது. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனா இருக்கும். Stay tuned for next video. Tata, bye.